ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் 21, 2024. எப்போது நாம் சித்தத்தை ஒருமுகப்படுத்துகிறோமோ அப்போது பாபாவிடமிருந்து அனைத்து சக்திகளும் கிடைக்கப்பெறுகின்றன. அவரிடமிருந்து நமக்கு தூய்மை தன்மையின் அதிர்வலைகள் கிடைக்கப்பெறுகின்றன. மனம் விரும்பும் சித்திகளும் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன. அதாவது நமது எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்தும் சித்தியடைகின்றன, வெற்றி பெறுகின்றன. நமக்கு தோல்வியின் முகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இருப்பதில்லை. மனதை ஒருமுகப்படுத்தும் போது இந்த சக்திகளின் மீது நமக்கு அதிகாரம் ஏற்பட்டு விடுகிறது. சக்திகள் நமது கட்டளைப்படி நடக்க துவங்குகின்றன. யார் மனதை ஒருமுகப்படுத்தி இருக்கிறாரோ அவர்தான் சுயராஜ்ய அதிகாரியாகவும் ஆகிவிடுகிறார். மேலும் சுயராஜ்ய அதிகாரியாக ஆவதனால் மனதின் சக்திகள் ஒருமுகப்பட்டு விடுகின்றன. அப்போது மனம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடுகிறது. நமது தூய அதிர்வலைகள் கண்களின் மூலமாக வெளிப்படுகின்றன. மேலும் நாம் யாருக்கு திருஷ்டி வழங்கினாலும் அவர்களுக்கு அந்த சக்திகள் கிடைக்கப் பெறுகின்றன. நமது மன ஒருமுகப்பாட்டினை மிகவும் அதிகரிப்போம். 3 உலகங்களும் நமக்கு தெளிவாக தென்பட வேண்டும். நம் மனதினை 3 உலகங்களிலும் எங்கு வேண்டுமானாலும் நம்மால் நிலைக்க செய்ய முடிய வேண்டும். எந்த சொரூபத்தில் வேண்டுமானாலும், எத்தனை காலத்திற்காக வேண்டுமானாலும் நிலைக்க செய்ய முடிய வேண்டும். அவ்வாறு செய்யக்கூடிய திறமை நமக்கு வந்துவிடுமானால் நமது அமைதியின் சக்தி மிகவும் அதிகரித்துவிடும். அதாவது நாம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் வெற்றியடைவோம். பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்தில் நாம் மிக முக்கிய பங்காற்ற முடியும். நினைவில் கொள்வோம், வெறும் சொற்பொழிவாற்றுவதனாலோ அல்லது செய்தித்தாள், தொலைக்காட்சி இவை மூலமாகவோ நம்மால் இறை தந்தையின் செய்தியை மட்டுமே வழங்க முடியும். மனிதர்களுக்கு நல்ல விஷயங்களை கூற முடியும். ஆனால் தந்தையின் வெளிப்பாடு நமது சொரூபத்தின் மூலம்தான் ஏற்படும். நமது சொரூபத்தில் ஸ்திரத்தன்மை இருக்குமானால் எந்த ஒரு குழப்பங்களோ கலக்கமோ இருக்காது என்றால் நமது மனநிலை ஒரே சீரானதாக இருக்கும். இது மன ஒருமுகப்பாட்டின் மூலமாகவே நடைபெறும். மன ஒருமுகப்பாட்டின் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு அதனை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துவோம். அதற்காக தனிமையும் மிகவும் அவசியமானதாகும். தொடர்ந்த பயிற்சியின் மூலமாக மற்றும் கவனம் செலுத்துவதனால் நமது மன ஒருமுகப்பாடு நாளுக்கு நாள் அதிகரிக்க துவங்கும். தனிமையில் அமர்ந்து நாம் சுயமரியாதை பயிற்சியினை மேற்கொள்வோம். சுய சிந்தனையை அதிகரிப்போம். ஈஸ்வரிய பெருமிதத்தை அதிகரிப்போம். பாபாவிடம் பேசிக்கொண்டே இருப்போம். அப்போது நமது மனம் ஆனந்தமடையும், மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஆனந்தமயமான மனம் சகஜமாகவே ஒருமுகப்பட்டுவிடும். மனம் ஆனந்தமாக இல்லை என்றால், அமைதியாக இல்லை என்றால் அவற்றை தேடி அது இங்கும் அங்கும் அலைபாய்கிறது. அவ்வப்போது விகாரங்களுக்கு பின்னால், அவ்வப்போது உலகாயத பொருட்களின் பின்னால் அலைபாய்கிறது. அங்கே அதற்கு சுகமும் அமைதியும் கிடைக்கவில்லை என்றால் நிம்மதி இழந்து மேலும் அலைபாய்கிறது. எனவே நம் மனதில் அழகான எண்ணங்களை உருவாக்குவோம். எந்தளவிற்கு நம் மனதில் அழகான எண்ணங்கள் தோன்றுமோ அந்த அளவிற்கு மனம் ஒருமுகப்பட்டுவிடும். சக்தி வாய்ந்த எண்ணங்கள் அனுதினமும் நமக்கு பாபாவின் முரளிகளிலிருந்து கிடைக்கப் பெறுகின்றன. இந்த முரளிகள் ஈஸ்வரிய ஞானத்தின் களஞ்சியமாகும். இவற்றால் நமது சிந்தனைகள் உயர்கின்றன. நாம் பாபாவுக்கு மிகுந்த அருகாமையில் சென்று விடுகிறோம். மேலும் சித்தம் நிம்மதியடைய துவங்குகிறது. இவ்வாறு மனதினை தவத்தின் சாதனையில் ஈடுபடுத்துவோம். மனதிடம் பேசுவோம். நீ ஜென்ம ஜென்மங்களாக அலைபாய்ந்து மிகுந்த கஷ்டத்தை அடைந்தாய். இப்போது அலைபாயாதே. என் மனமே, நீ எனது மிகுந்த நெருக்கமான நல்ல நண்பனாவாய். இந்த வாழ்க்கை பயணத்தில் சுகம், துக்கம், நிந்தனை, புகழ், மரியாதை, அவமரியாதை என்று அனைத்தும் கிடைக்கப்பெறும். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஸ்திரமாக இருப்பாய் என்று மனதிற்கு பயிற்சி அளிப்போம்.
மேலும் மன ஒருமுகப்பாட்டினை அதிகரிப்பதற்காக இன்று 5 சொரூபங்களின் பயிற்சியினை மேற்கொள்வோம். மேலும் ஒவ்வொரு சொரூபத்தின் மீதும் முதலில் 10 நொடிகள் ஒருமுகப்படுவோம். பின்னர் 30 நொடிகள் மனதை ஒருமுகப்படுத்துவோம். பின்னர் ஒரு நிமிடத்திற்காக ஒவ்வொரு சொரூபத்தையும் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்துவோம். தனக்குத்தான் எண்ணத்தை உருவாக்குவோம். நான் இது ஆவேன். இவ்வாறு புத்தியின் கண்களால் சொரூபத்தை பார்த்தபடி மனதினால் அந்த சொரூபத்தை பற்றி நல்ல எண்ணங்களை உருவாக்குவோம். இதன் மூலம் முழு நாளும் நல்ல மன ஒருமுகப்பட்ட நிலை இருக்கும். ஓம் சாந்தி.